ஒரு கோடி தேவரே வா, ஒரு கோடி கோணாரே வா, ஒரு கோடி தேவேந்திரே வா, ஒரு கோடி செட்டியாரே வா, ஒரு கோடி ஆசாரே வா, ஒரு கோடி பண்டாரமே வா, ஒரு கோடி நாடாரே வா, வந்து கருணாநிதி காலின் ஜெயலலிதா காலி விழுந்து ஒத்த சீட்டு வாங்கவும் வா. சோழி முடிச்சிட்டான். தொகுதியா இது தேவர் தொகுதி, இது நாடார் தொகுதி, இது கோணார் தொகுதி, இது பிள்ளமார் தொகுதி, இது செட்டியார் தொகுதி. இந்த தொகுதியில போய் திருநெல்வேலி தொகுதியில போய் சத்யாவை போய் நிப்பாட்டணும். ஏன் உங்க கட்சியில அந்த தொகுதியில் நிப்பாட்ட ஒரு மரவர் இல்லையா? கேள்வி. வேலுநாச்சியாருடைய பேத்தி சத்யாவை விட வேற யாரா இருக்கா இந்த நிலத்துல? யார் இருக்கா கேக்குறாங்க. அதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது. எது நாம் தமிழ் கட்சி சமூக நீதி அடிப்படையில் சீட்டு கொடுத்ததான் தெரியாது அவனுக்கு. நேரடியா வந்து இந்த தொகுதியிலே நிப்பாட்டல அந்த தொகுதியிலே நிப்பாட்டலன்னு கேட்பாங்க. இதே நாம் தமிழ் கட்சி தான் அன்பிற்குரிய மக்களே. சமூக நீதி சாதி ஒழிப்பு பேசக்கூடிய கட்சிகள் கூட புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு சீட்டு கொடுக்கல. தமிழ்நாட்டிலேயே ஆசாரிக்கும் பண்டாரத்திற்கும் குயவருக்கும் நாவிதருக்கும் வண்ணாருக்கும் குறவருக்கும் சீட்டு கொடுத்த கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன் அவன் புறக்கணிக்கப்பட்டிருக்கான்? எம்எல்ஏ இல்ல, கவுன்சில் கூட ஆக முடியாது. பண்டாரம்லாம் 20 லட்சம் பேர் இருக்காங்க. பண்டாரம் நம்ம ஊர்ல முத்தாரம்மன் கோயில, நம்முடைய தாந்தோன்றியம்மன் கோயில, நம்ம ஊர் கருப்புசாமி கோயில, சுடலமாடன் கோயில்ல நமக்கு பூஜை போட்டு நம்முடைய குலதெய்வங்களை வழிபாடு நடத்தி 3 வேளையும் பூஜை செய்யக்கூடியவர்கள் நம்முடைய உறவினர்கள், நம் சொந்தங்கள், நம் இரத்த உறவினர்கள் பண்டாரம் சமூகம். அவன் புறக்கணிக்கப்பட்டான். அந்த பண்டாரம் சமூகத்தை வேட்பாளராக்கிய ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன் தாள கிடப்பாரை தற்காப்பதை தர்மம். மேல வா, எந்திச்சு வா வா. ஆசாரி ஒரு வேட்பாளர் ஒரு கட்சியில இல்ல, நாம கொடுத்திருக்கிறோம். பழனி சட்டமன்ற தொகுதியில ஒரு பழங்குடி பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டோம். பழனியில போய் பழங்குடியா, ஷெட்யூல் ட்ரைப்ஸா, ஒரு பழங்குடி சமூகத்துக்கு எப்படி கொடுக்கலாம்? கேள்வி. ஏண்டா பழனி மலையை ஆள்றது யாரு? முருகன். முருகன் யாரு? குறிஞ்சி நிலத்தின் தலைவன், பழங்குடி தலைவன் முருகன். பழனியில் நிற்கும் போது பழங்குடி பெண் பழனியில வேட்பாளர் நிக்க கூடாதா என்ற கேள்வியில நிப்பாட்டணும். திருநெல்வேலியில மரவர் கொடுக்கலன்றா. தமிழ் அன்பிற்குரிய மக்களே, திருநெல்வேலியில மட்டும் இல்ல, நாங்குநேரி, பாளையங்கோட்டை, தென்காசி, கோவில்பட்டி, சிறுவைகுண்டம், முதுகுளத்தூர், விருதுநகர், சாத்தூர், ராஜபாளையம், வேளச்சேரி என்று 10 இடங்களில் தமிழ்நாட்டிலேயே மரவர் சமூகத்திற்கு நாம் தமிழ் கட்சி சீட்டு வழங்கி இருக்கிறது. மரவருக்கு மட்டும் இல்ல. ஏன் இதை மென்ஷன் பண்ணி சொல்றேன்னா, பல பேர் இந்த கேள்வியை கேட்டான். அகமுடையார் சமூகத்திற்கு 9 இடங்கள், அருந்ததிற்கு 3 இடங்கள், ஆசாரிக்கு 1 இடம், ஆதி தமிழர் தொல்குடி சமூகமாக பறைய சமூகத்திற்கு கிட்டத்தட்ட 27 இடங்கள், ஆதி தமிழர் குறவருக்கு 1 இடம், ஆதி தமிழரை பொது தொகுதியில கிட்டத்தட்ட பறையரை 4 இடம், இஸ்லாமியருக்கு தமிழ்நாட்டிலேயே ஒரு கட்சி 10 இடங்களிலே சீட்டு கொடுத்திருக்கிறது. உடையாருக்கு கிட்டத்தட்ட 7 இடங்கள், ஊராளி கவுண்டருக்கு 1 இடம், ஐயருக்கு தமிழ் பிராமணருக்கு 6 இடங்கள், ஒக்கலிக்க கவுடாவுக்கு 1 இடம், கவுண்டருக்கு 24 இடம், கல்லருக்கு 11 இடம், குயவருக்கு 1 இடம், குறும்ப கவுண்டருக்கு 1 இடம், கோணார் சமூகத்திற்கு 8 இடங்கள், சாலியருக்கு 1 இடம், செட்டியாருக்கு 1 இடம், சௌராசாவுக்கு 2 இடம், இந்தியாவிலே திருநங்கைக்கு 1 இடம். அதே போல இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்களாக, உழைக்கும் மக்களாக, மருது நிலத்தினுடைய மக்களாக கூடிய எங்களுடைய தேவேந்திர வேளாளர் சமூகத்திற்கு கிட்டத்தட்ட 13 இடங்கள், பொது தொகுதிகள் சேர்த்து 15 இடங்கள், நாடார் சமூகத்திற்கு, உழைக்கும் மக்களாக நாடார் சமூகத்திற்கு 11 இடங்கள், நாயக்கருக்கு 3 இடங்கள், நாயுடுக்கு 2 இடங்கள், படுகருக்கு 1 இடம், பண்டாரத்திற்கு 1 இடம், பழங்குடிக்கு 2 இடம், பழங்குடி பொது தொகுதியில 1 இடம், பிள்ளைமார் சமூகத்திற்கு கிட்டத்தட்ட 8 இடங்கள், மருத்துவ சமூகத்திற்கு 1 இடம், மறவர் சமூகத்திற்கு 10 இடம், மீனவருக்கு 5 இடம், முதலியாருக்கு 8 இடம், முத்திரையர் சமூகத்திற்கு 8 இடம், மூப்பனாருக்கு 1 இடம், ரெட்டியாருக்கு 2 இடம், வண்ணாருக்கு 1 இடம், வன்னியருக்கு 34 இடம் என்று தமிழ்நாட்டில் பிறந்த எல்லா சாதிகளுக்கும், எல்லா தமிழ் சாதிக்கும் வேட்பாளராக பார்த்து அளவு பார்க்கிற கட்சி அது நாம் தமிழ் கட்சி.